ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜூலியன்ஸ் மிட்நைட். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 1.5 years ஆயிடுச்சு அதை அப்ளை பண்ணி. ஸோ அதுக்கான இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் டேட்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்ருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்டிபிசிலேருந்து விட்டுருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சிபிடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டெஸ்ட்டுக்கு 1.5 கோடி பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 1.25 crores இவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய லார்ஜ் நம்பரில் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கொரோனா டைமில் மொத்தமாக எல்லாத்துக்கும் எக்ஸாம் வைக்க முடியாது. ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸாக தனித்தனி பகுதியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 23 லட்சம் பேர்த்துக்கு மட்டும் இப்போது, அதாவது 28/12/2020லேருந்து 13/01/2021 இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு 23 லட்சம் பேர்த்துக்கு. அந்த 23 லட்சம் பேர்த்துக்கும் அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. ஸோ ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே இது இந்த 23 லட்சம் இல்லாமல் மீதி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் அவங்களுக்கு எப்போ எக்ஸாம்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃப்ரீ ட்ராவல் பாஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கோ அங்கே வந்து அவங்க ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம் ஸ்லீப்பர் கோச்சில். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் 28ஆம் தேதி அப்படின்னா நாளைக்கு, அதாவது 18ஆம் தேதி வந்து உங்களுக்கு இந்த பாஸ் வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை யாரும் யூஸ் பண்ணிக்க முடியும்னா, அப்ளை பண்ணுறப்போ எஸ்சி எஸ்டின்ற கேஸ்ட் அந்த கேட்டகரியில் நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த பாஸ், ஃப்ரீ பாஸ் எலிஜிபிள். ஸோ மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி, அதாவது எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிட் கார்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் விட்டுருவாங்க. நான் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன். நீங்கள் 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் மற்றவங்க எல்லாருமே ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இந்த 23 லட்சம் பேரில் இல்லாதவங்க, அதுக்கு அடுத்த ஃபேஸில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு இன்டிமேஷன் மெயில் வரும். என்னென்னு வரும்னா, நீங்கள் இந்த ப்ரெசென்ட் ஃபேஸில் நீங்கள் இல்லை, உங்களுக்கு அடுத்த ஃபேஸ் எப்போன்றதை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஃபேஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 4th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயிலில் இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் மறந்துங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு இது அனுப்பியிருக்காங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாதுன்றதுக்கு வந்து ரிட்ரைவ் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது இதில். ஸோ லாஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வர இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்புங்க, வேறு எதுவும் பார்த்து நீங்கள் மிஸ்லீட் ஆகிடாதீங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இப்போது நீங்கள் அந்த ட்ராவல் பாஸ் வந்து நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில். நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போலேருந்து இன்னும் 10 days தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.